ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டோரேஜ் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, சூப்பரான ஒரு ஹேர் டை டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். புதுசாக என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்பு நம்மளோட கார்டனில் இருக்க பூச்செடிகளாகட்டும் இல்லை காய்கறி செடிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நிறைய விளைச்சல் கொடுக்கறதுக்காக ஒரு சூப்பரான டிப்பு, சிம்பிள் டிப்ஸ் தான். அது என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போது நம்ம மஞ்சள்லாம் அரைச்சிட்டு வந்தோம்னா, மஞ்சள் வாங்கி 3 மாதம் 6 மாதத்துக்கு நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரத்தில் வண்டு பூச்சி புழுலாம் வந்துடும். மஞ்சள் தூளில் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டு வைக்கிற பாத்திரத்தில் நீங்கள் ட்ரை சில்லி போட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வைக்கும்போது வருஷக்கணக்கானாலும் எந்த ஒரு வண்டு பூச்சி வராமல் பாதுகாத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கார்டனில் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அரிசி கழுகுற தண்ணி, காய்கறிலாம் நம்ம சமையல் பண்ணுறோம் இல்லையா, அந்த காய்கறி வேஸ்டேஜ்லாம் நீங்கள் ஒரு பக்கெட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி 1 டே நல்லா நீங்கள் புளிக்க வச்சுடுங்க. மறுநாள் எழுந்து நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் கொடுத்து வரும்போது நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும். நிறைய பூக்களும் கொடுக்கும். எங்கள் ஊரில் நல்ல மழை, அதனால் அந்த கிளிப் சூப்பராக இருந்ததுன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து புளியெலாம் நம்ம மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த புளியை வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம். அதில் வந்து விதைகள்லாம் இருக்கும். அதில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2-3 கிலோ அதிகமாக நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதிலிருந்து ரெகுலராக நம்ம சமையலுக்கு எடுத்தோம்னா அந்த கைகளில் இருக்க ஈரம் பட்டு அந்த புளியில் சீக்கிரமாக வந்து வண்டு வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் சின்ன சின்ன உருண்டைகளை ரெகுலராக பயன்படுத்துக்கு தகுந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தேவைக்கு நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். பக்கெட்டில் அதிகமாக இருக்க புளியில் நம்ம எந்த ஒரு ஈரப்பதமும் படாமல் நல்லா பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பில் நீங்கள் கம்ஃபர்ட் சேர்த்து பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. சூப்பரான ஒரு டிப் தான் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் ஃப்ரெஷ்னருக்காக நம்ம ஆன்லைன்லேயே ஆகட்டும் கடைகளே ஆகட்டும் நிறைய காசு கொடுத்து நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கல் உப்பில் ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நார்மல் ஃபேப்ரிக் கண்டிஷனர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்மளோட கிச்சன்லேயே ஆகட்டும், கிச்சன்லாம் சில சமயம் நம்ம இந்த சிக்கன் மீன்லாம் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் சமையல் ரூம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் பாத்ரூமில் இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயெல்லாம் நம்ம ஒரு கிரேவிக்காகட்டும் இல்லை ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்காகட்டும் நம்ம திருவும்போது ஒரு பர்பியே செஞ்சாலும் அது கட்டியே வரும். அந்த மாதிரி வராமல் இருக்க தேங்காய் உடைச்சதும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து துருவுனிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு பெருக்கிறதுக்கு துடைப்பம் வாங்கிட்டு வருவோம். புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீடு பெருக்கும்போது நம்ம என்ன தான் நம்ம வீடு சுத்தமாக கூட்டினாலும் க்ளீன் பண்ணினாலும் அதில் சின்ன சின்ன தூள்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததும் பேப்பர் மேலே உங்கள் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கசக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை தலைகளாக நீங்கள் கவரை கொட்டினீங்கன்னா இந்த மாதிரி அதில் இருக்க இந்த தொடப்பத்தில் இருக்க சின்ன சின்ன துகள்கள்லாம் இந்த மாதிரி விழுந்துடும். இது ஒரு சூப்பரான டிப் தான். இப்போ இது மட்டும் இல்லை, இதை அப்படியே ஒரு ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் ஓரமாக தள்ளி விட்டுருங்க. அடுத்து வந்து இன்னொரு டிப்பும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த தொடப்பத்தில் சின்ன சின்ன தூள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னா, நம்ம தலைக்கு சீவுற சீப்பு இருக்கு இல்லையா, அந்த சீப்பு வந்து வேஸ்ட்டாக இருக்கிற சீப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து தலை சீவுற மாதிரி நார்மலாக நீங்கள் தலை சீவுற மாதிரி இந்த மாதிரி சீவி கொடுத்தீங்கன்னா 1-2 துகள் ஒட்டி இருக்கிறதும் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பக்கெட்டில் வந்து இந்த க்ளீன் பண்ண தொடப்பத்தை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வீடு பெருக்கி பாருங்கள். ஒன்று கூட கொட்டவே கொட்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீடு பெருக்கி லைவாக கூட நான் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கொட்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன சின்ன குச்செல்லாம் ரெகுலராக விழுந்து விழுந்து இந்த தொடப்பமே வேஸ்ட்டாக போயிடும், ரொம்ப மெலிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். புது தொடப்பமாக இருந்தாலும் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் தேஞ்சு போனாலும் தொடப்ப குச்சி ஒன்று கூட கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்லோ டேப் வச்சுருப்பீங்கள்ல, செல்லோ டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு 5-6 சுற்று நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி நல்லா கைகளால் அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தொடப்பக்கட்டை வந்து தேஞ்சு போகிற வரைக்குமே, குட்டியாக ஆகிற வரைக்குமே ஒரு தொடப்ப குச்சி கூட கீழே விழவே விழாது. அந்த குட்டியாக போன தொடப்பத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து அந்த நுனி பகுதியில் நீங்கள் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு, அதை வந்து நம்ம ஜன்னல் கம்பி பகுதியெலாம் அந்த ஒட்டடை இருக்கும், அந்த இருக்கிற பகுதியில் அதை நம்ம தட்டி வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கூட்டி காட்டுறேன், குப்பையெல்லாம் கூட்டி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தொடப்பத்தை நம்ம எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி தான் வைக்கணும், வைக்கக்கூடாது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், தொடப்பத்தை பெருக்கிட்டு இந்த மாதிரி சுவர் ஓரங்களில் மூளையில் நம்ம வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இது வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் நம்ம பெட்ரூமில் கதவுக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு வால் குக் நீங்கள் மாட்டிட்டு அதில் நீங்கள் மாட்டி வச்சுடுங்க. நல்ல லாங் லைஃப் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெமன் ஜூஸ் தான். இந்த லெமன் ஜூஸ் இந்த சம்மருக்காக குடித்தே ஆகணும். நீங்கள் குடித்து பாருங்கள், ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கு உதவி புரியும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடல் எடை குறைக்க உதவும், சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரதுனால உடலில் இருக்க நச்சுக்கள்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எலுமிச்சை தண்ணீர் குடிப்பது செரிமான நொதிகளை தூண்டி மலச்சிக்கல் மற்றும் அஜீரண கோளாறு வராமல் தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, தொற்றுநோய் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இது இறந்த செல்களை நீக்கி முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கும், சருமத்தை நல்லா அழகாக வச்சுருக்கோம், வாய் துர்நாற்றம் இருக்காது, ஈர அலர்ஜி இருக்காது, பல்வலியை தடுக்கும், சிறுநீரக கழிவுகளை வெளியேற்றி உடலை நச்சுத்தன்மையிலிருந்து பாதுகாக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாரம் 2 டைமாவது நீங்கள் இந்த லெமன் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. வெளியில் போகும்போது இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்னு 3 பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஹேர் டைன்னு சொல்லலாம், ஹேர் பேக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த முட்டையிலேருந்து வெள்ளைக்கரு பிரித்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சில பேர் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஒரு பலகார அரிகரண்டி இருந்ததுன்னா அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கரு மட்டும் பவுலுக்கு வந்துடும், மஞ்சக்கரு வந்து அந்த கரண்டிலே நின்றுடும். சூப்பராக நம்ம பிரித்து எடுத்துடலாம். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஒரு முட்டை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த மஞ்சள் கரு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைக்கருவோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம பிளாக் ஹென்னா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து பிளாக் ஹென்னா எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது பிளாக் ஹென்னா. நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம பிளாக் ஹென்னா 1 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ சில பேர்த்துக்கு ஹென்னாலாம் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து வறண்டு போகுது, ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது கூட கற்றாழை ஜெல் 1 ஸ்பூனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவும் பிளாக் ஹென்னா அது மட்டும் இல்லாமல் கற்றாழை ஜெல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிளாக் ஹென்னா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் அதில் பாருங்கள் என்னென்ன பொருள் ஆட் பண்ணி பிளாக் ஹென்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ இதை நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஸ்பூனில் கலக்க முடியாது, அதனால் ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 1 முட்டை, 1 ஸ்பூன் பிளாக் ஹென்னா, 1.5 ஸ்பூன் கற்றாழை ஜெல் மட்டும் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நான் கலந்து எடுத்துக்கிறேன்.
இந்த கலந்து எடுத்த பேஸ்ட்டை நம்ம ஆயில் பசிலாம் இல்லாத இருக்க ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரம் 2 முறை மட்டும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. எந்த ஒரு கெமிக்கல் ஹேர்டையும் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. கெமிக்கல் ஹேர்டையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட ஹேரில் வந்து அலர்ஜி வரும், கொப்பளம் வரும், கேன்சர் வரும். அது மட்டும் இல்லாமல் நெற்றி பகுதியெல்லாம் கருமை வரும், கண்களை பாதிக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும். சில பேர் டக்குன்னு முடி வந்து டை அடித்தோமா நல்லா முடி வந்து முடி வந்து நல்லா கருப்பாக மாறினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அது வந்து நமக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். பின்னாடி நம்ம ஹெல்த்துக்கு ஏகப்பட்ட நோய்களை அது கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம ஹேர் கலர் எப்படி பண்ணுறது, நமக்கு இயற்கையாக உங்களுக்கு ஹேர் கலர் வந்து நல்லா கலராக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட ஹேர் டே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடி வந்து நல்லா பிளாக்காக மாறணுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக்கில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாலே நல்லா ஹேர் வந்து இளநரை வராது, எந்த பிரச்சனை பொடுகு தொல்லையும் இருக்காது, முடி வெடிப்பு வராது, நல்லா ஷைனிங்காக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். கண்டிஷனர் போடவே தேவையில்லை. இந்த ஹேர் பேக்கை போடும்போது முடி வந்து அவ்வளோ கண்டிஷனர் போட்டால் எப்படி ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், வறண்டு போகாமல் இருக்கும், முடிக்கு வந்து நல்ல சத்து கொடுக்கும். இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் ஹேர் பேக் ஹேர் டை பயன்படுத்திட்டு வாங்க. என்னோடய சேனலில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான ஹேர் டை, ஹேர் பேக், ஹேர் ஆயில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த ஹேர் பேக் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும், நார்மல் வாஷ் பண்ணலாமா இல்லை ஷாம்பு சீயக்காய் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஷாம்பு சீயக்காய் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அப்ளை பண்ணின உடனே உங்களுக்கு கருப்பாக மாதிரி நான் சொல்லலை. தொடர்ந்து வாரம் 2 முறை போடுங்க. முடியாதவங்க வாரத்தில் ஒரு டைமாவது போட்டுட்டு வாங்க. சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரும்போது ஒரு 3 மாதமாவது பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த முட்டையில் நம்ம கலக்கிறதுனால நம்ம கைகளில் அந்த என்ன தான் சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த முட்டையோட வாசனை வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு கைகளில் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக, கோல்கேட் பேஸ்ட்னால எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கை வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு முட்டையோட ஸ்மெல்லும் வராது. அதே மாதிரி மீன் நீங்கள் சமைச்சாலுமே இந்த பேஸ்ட்டை நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணி கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த சிங்க்கும் வாஷ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட எந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். நான் சொல்லியிருக்க டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு வரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.